கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர், என் வாழ்க்கையை ஆசீர்வதித்த ஒரு பாடல். சூழ்நிலைகள் மாறும்போது பதட்டம் கொண்ட பொழுது எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு பாடல். என்னோடு சேர்ந்து பாடுங்கள், உங்களை ஆசீர்வதிப்பார். தந்த ஊழியம் இது இயேசு அப்பா தந்த ஊழியம் இது, அப்பா தந்த ஊழியம் இது இயேசு அப்பா தந்த ஊழியம் இது. சூழ்நிலை மாறலாம், பதட்டம் வந்திடலாம், சூழ்நிலை மாறலாம், பதட்டம் வந்திடலாம். அப்பா நீர் ஒருபோதும் விலகுவதில்லை, நீர் ஒருபோதும் அகலுவதில்லை. அப்பா நீர் ஒருபோதும் விலகுவதில்லை, ஒருபோதும் அகலுவதில்லை. கானாவூரிலே கல்யாண வீட்டிலே அற்புதம் செய்தவர் என்னோடு இருக்கிறீர். கானாவூரிலே கல்யாண வீட்டிலே அற்புதம் செய்தவர் என்னோடு இருக்கிறீர். அப்பா தந்த ஊழியம் இது இயேசு, அப்பா தந்த ஊழியம் இது, அப்பா தந்த ஊழியம் இது இயேசு, அப்பா தந்த ஊழியம் இது. ஊழியத்தின் பாதையில சபை உடைந்து போன நிலை, ஜனங்கள் எல்லாம் சிதறி போன நிலை, நான் என்ன செய்வேன், எல்லோரும் இழந்து விட்டேனோ என்று நினைத்து கலங்கும் நேரத்திலே என்னை பலுகி பெருக செய்தவர், விசாலமாக என்னை மகிமையாய் உயர்த்தினவர். அவர் மெலிதா தீவிலே அற்புதம் செய்தார், பெத்தானியாவிலே அற்புதம் செய்தார், ரோமாபுரியிலே அற்புதம் செய்தார், எருசலேமிலே அற்புதம் செய்தார். என் ஊழியத்திலோ அவர் அப்பா கூட இருந்து நடத்துகிறார். சரீரம் உடையலா சிதறி போகலா, சரீரம் உடையலா சிதறி போகலாம். அப்பா என்னை பலுகி பெருக செய்திடுவீங்க, விசாலமாய் மாற்றிடுவீங்க, பலுகி பெருக செய்திடுவீங்க, என்னை விசாலமாய் மாற்றிடுவீங்க. மெலிதா தீவிலே விரியன் விரைத்திட ஜீவன் தந்தவர் என்னோடு இருக்கிறார். மெலிதா தீவிலே விரியன் விரைத்திட ஜீவன் தந்தவர் என்னோடு இருக்கிறார். அப்பா தந்த ஊழியம் இது இயேசு, அப்பா தந்த ஊழியம் இது, அப்பா தந்த ஊழியம் இது இயேசு, அப்பா தந்த ஊழியம் இது, அப்பா தந்த ஊழியம் இது இயேசு, அப்பா தந்த ஊழியம் இது. கானாவூரிலே
செய்தவர் என்னோடு இருக்கிறாரோ. காணாவிலே கல்யாண வீட்டிலே அற்புதம் செய்தவர் என்னோடு இருக்கிறார். அப்பா தந்த ஊழியம் இது. இயேசு அப்பா தந்த ஊழியம் இது. அப்பா தந்த ஊழியம் இது. இயேசு அப்பா தந்த ஊழியம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் கேட்கப் போகிறதான செய்தி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. உபத்திரவம். நாங்கள் பாடினது போல சரீரம் உடையலாம், சிதறி போகலாம். சரீரம் என்பது சபை. அந்த சபை சிதறி போகிறது. ஆரம்ப நாட்களிலே சபை துண்டு துண்டாக சிதறியது அப்போஸ்தலர் காலத்திலே. அதை போலத்தான் அநேக ஊழியங்களிலே ஒரு சிதறுதல் வரும் பொழுது அது எதை உண்டாக்குறது என்றால் பயங்கர உபத்திரவம். சூழ்நிலை மாறிவிடுகிறது, பதட்டம் வந்து விடுகிறது. இந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தேன், அப்பா தந்த ஊழியம், நீ பதற வேண்டியதில்லை, அவர் நடத்துவார். கானா ஊரிலே அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு பாட வைக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பல விதங்களிலே பதட்டம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். விபத்தினாலே பதட்டம் அதிபயங்கரமாக இருக்கிறது. இரத்தம் சிந்துகிற பொழுது ஒரு மனிதனுடைய பதட்டம் அதிகமாக இருக்கிறது. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வருகிற பொழுது பதட்டத்தை உண்டு பண்ணுகிறது. தோல்வி ஒரு பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுகிறது. இனி வரப்போகிற தேர்தல், இனி வரப்போகிற தேர்வுகள், நீட்டு தேர்வாக இருக்கட்டும், அல்ல என்று சொன்னால் பலவிதமான தேர்வுகள் இருக்கிறது. பதட்டத்தை உண்டு பண்ணுகிற உலகமாக இது மாறிவிட்டது. மாத்திரமல்ல, போர் பதட்டம். திருமணத்துக்காக ஒரு மகள் ஆயத்தமாக இருக்கிறாள். அவருடைய தாய்க்கு ஒரு பதட்டம், தகப்பனுக்கு ஒரு பதட்டம், அவளோடு கூட பிறந்தவர்களுக்கு பதட்டம். வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை ஊசி முனைக்கி கொண்டு செல்கிறது. இந்த உலகத்திலே பதறுகிற காரியம் சிதறிவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சூழ்நிலைகள் மாறலாம், பதட்டம் வந்துவிடலாம், நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஊழியத்தின் பாதையிலே சரீரமாகிய திருச்சபை உடைந்து போயிருக்கலாம். வாழ்க்கையில் பலவிதமான பதட்டங்களை நீங்கள் சந்தித்து வேதனையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது அப்பா தந்த வாழ்க்கை, இது அப்பா தந்த ஊழியம், இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் அல்ல. நீங்கள் ஒரு மனிதனால் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். உலகம் இப்படித்தான் இருக்கும், இனி இதைவிட கொடிதாகத்தான் இருக்கும் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. பதட்டம் முறிகிற வரையிலும், பதட்டம் முடிகிற வரையிலும், அந்த குறிப்பிட்ட காரியம் நிறைவேறுகிற வரையிலும் அது ஊசி முனை வாழ்க்கை போலத்தான் இருக்கும். ஊழியர்களையே பதட்டம் அடைய செய்ததான விசுவாச கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? மார்க்கு 13:19 சொல்லுகிறது, ஏனெனில் உலகத்தில் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். இனி உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு உலகத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனால் அந்த உபத்திரவத்திற்குள்ளே ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். எத்தனையோ வாழ்க்கையின் உபத்திரவங்களை சந்தித்தோம் நாம், ஆனால் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறோம். ஏனென்றால் அப்பா நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது எதை குறித்து பதறிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையின் பதட்டம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், இந்த உபத்திரவம், இந்த பதட்டத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த பிரச்சனை, இந்த ரிப்போர்ட், வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள், தொழில், கையின் பிரயாசங்கள், உங்களுடைய சொத்து சுகங்கள், சொத்திலே பிரச்சனை,
சொத்து பிரச்சனை நிமித்தம் எத்தனையோ குடும்பங்களிலே பதட்டம், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை குறித்து பதட்டம், வாழ்க்கையில் பலவிதமான பதட்டங்களை சந்தித்து வருகிற நாம் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். கடல் கொந்தளித்த பொழுது சீஷர்களோடு கர்த்தராகி இயேசு பதறவில்லை, அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். உங்கள் பிரச்சனையில் அவர் மிகவும் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். எதற்காக உங்களை பிரச்சனைக்குள் உபத்திரவத்துக்குள் அனுப்பினார் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் சொல்கிறது, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சரீரமாகிய திருச்சபை உடைந்து போனது. என் வாழ்க்கையில் உடைந்து போனேன், நொறுங்கி போனது உண்டு. ஆனால் எனக்கு ஒரு வசனம் கிடைத்தது, உன் கூடாரத்தின் எல்லை நிச்சயமாக விசாலமாகும், நான் உன்னை பலுகி பெருகச் செய்வேன். ஆண்டவருடைய அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு. நீங்கள் எதை குறித்து பதறிப்போயிருக்கிறீர்கள், எந்த காரியத்தை குறித்து பதறிப்போயிருக்கிறீர்களோ அதற்கேற்ற வார்த்தை உங்களுக்கு அன்றாடம் அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். சீக்கிரம் இந்த பதட்டம் ஒரு முடிவுக்கு வரும். சீக்கிரம் கண்டிப்பாக காரியம் முடிகிற வரையிலும் நமக்குள்ளே அது பொறுமையை உண்டாக்கும். அது நமக்குள்ளே நல்ல பரீட்சையை உண்டாக்கும், நல்ல நம்பிக்கையை உண்டாக்கும். கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அழகான பரீட்சை உபத்திரவங்கள் தான். தாவீது உபத்திரவத்தின் பாதையை கடந்து வந்த சூழ்நிலைகளை நாம் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் யோசிக்கிறோம். யோசேப்பு கடந்து வந்த உபத்திரவத்தை வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் சில நேரங்களில் கண்ணீர் வடிக்கின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள், ஏன் உபத்திரவப்படுகிறார்கள் என்ற கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது. ஒரு வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கின்ற நமக்கு. இந்த உபத்திரவம் எதற்காக? ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார்? பல கேள்விகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் நாம் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். நமக்கென்று ஆண்டவர் ஒரு நித்திய கன மகிமையை பரலோகத்திலும் இந்த பூலோகத்திலும் வைத்திருக்கிறார். அந்த நித்திய கன மகிமையை பெறுவதற்காக ஆண்டவர் அனுமதிக்கின்றதான உபத்திரவங்கள் சில காரணங்கள் நிமித்தம் வருகிறது. ஒன்று, அவருடைய நாம மகிமைப்பட போகிறது. உங்கள் பதட்டத்திலே நான் ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன், அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. இரண்டாவது, உங்களுக்கு விரோதமாயிருக்கிற சாத்தான், சத்துரு, மனிதர்கள், எதிரிகள், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். எதன் நிமித்தம் நீங்கள் பதறினீர்களோ, இந்த காரியத்தினால் யார் மூலம் நீங்கள் பதறி கலங்கி உபத்திரவத்திலே சிக்கியிருந்து வேதனை அனுபவிக்கிறீர்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட போகிறது. ஒருவேளை நமக்குள்ளே ஏதாவது குறைகள் இருக்குமானால் வேதம் சொல்கிறபடி நமக்குள்ளே இந்த பரீட்சை நம்மை பரிசுத்தமாக்கும். ஆகையினால தான் ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் இதை அனுமதித்திருந்தால் நிச்சயமாக அவரே யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். ஒருவேளை பாவத்தினாலே, நாம் செய்த தவறுகளினாலே சில உபத்திரவங்கள், பதட்டங்கள், வேதனைகள், தண்டனைகள் வருவதுண்டு. அதற்கு நாம் நிச்சயமாக அவருடைய பாதத்தை பிடித்து தாவீதைப் போல அழுது ஜெபிக்கிறவர்களாக, இல்லையென்றால் போராடி ஜெபிக்கிறவர்களாக, என்னை மன்னியும், யாக்கோபு ஜெபித்தது போல என்னை மன்னியும் ஆண்டவரே. நமக்குள்ளே உபத்திரவங்களும் பாடுகளும் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. நாம் மாறாத சில பகுதிகளை இந்த உபத்திரவங்கள் மாற்றிவிடும். நம்மை நாமே மாற்றிக்கொள்ள விரும்பாத பகுதிகளில் இருந்து ஆண்டவர் சில முட்களைப் போல கரடு முரளாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் குணாதிசயங்களை அவர் மாற்றிவிடுகிறார். எதற்காக? காணப்படாதவைகளுக்காக. நாம் பார்க்காத பெரிய மகா பெரிய அந்த பரலோகத்தின் சிருஷ்டி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை காணும்படி இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் அந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் அடைகிற பதட்டம் மாறும். தொழிலில் பதட்டம் மாறும். யாரை நம்பியிருக்கிறீர்கள்? கர்த்தரை அல்லவா நம்பியிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். உபத்திரவம் உலகத்தில் உண்டு. ஆனால் நிச்சயமாக நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். நாம் கனப்படுத்தப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, கனமடைவதற்கு இந்த உபத்திரவங்களை தாங்கித்தான், இதை தாண்டித்தான், இதை ஸ்தோத்திரத்தோடு, ஜெபத்தோடு, பரிசுத்தத்தோடு, பாவ மன்னிப்போடு அறிக்கை செய்து முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம், சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இந்த உபத்திரவத்திலும் கர்த்தரை நாம் கனம் பண்ணுவோமாக. 2வது, நமக்கு இந்த உலகத்திலே காணாமல் போன ஒரு நல்ல குணாதிசயம், முதியவர்களை கனம் பண்ணுவது இப்பொழுது காணாமல் போய்விட்டது. அருமையானவர்களே, உலகத்தில் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இருந்தார்களே, முதியவர்கள். அன்பானவர்கள், இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், இந்த நாகர்கோயிலில் எத்தனை பரிசுத்தவான்கள்! அத்தனை பேருடைய வாழ்க்கையும் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. அவர்களை கனப்படுத்த வேண்டும், முதியவர்களை கனப்படுத்த வேண்டும். முதியவர்கள் நிற்கும்போது நரைமுடி கிரீடம் எழுந்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 19:32, உபாகமம் 5:16 சொல்கிறது, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. சங்கீதம் 15:4 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள். உபத்திரம் வரலாம், போராட்டம் வரலாம், தடைகள் வரலாம், பிள்ளைகள் கொந்தளிக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படியே நம்மை பதட்டமடைய செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுவதை விட்டுவிடவே கூடாது. அவருக்கு பயந்து அவரையே சார்ந்து வாழத்தான் இந்த உபத்திரவம், இந்த பொறுமை. அன்பிற்குரியவர்களே, ஒரு வியாதிப்பட்ட மனிதன், அந்த மனிதன் ஆண்டவரிடம் மிகவும் பயபக்தியாக இருந்தார். அந்த வியாதி அவரை பயபக்திக்குள்ளாய் தள்ளி இருந்தது. அந்த வியாதி கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அதிகமாய் கொடுத்தது. அந்த வியாதியினுடைய ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் அவரை இன்னும் கர்த்தரண்டை நெருங்கி செல்ல வைத்தது. பதட்டம் உண்டாக்குகிற பல சூழ்நிலைகள் பரலோகத்தின் தேவனால் நமக்குள்ளே அனுப்பப்படும் போது நம்மை அறியாமல் பயபக்திக்குள் கடந்து சென்று விடுகிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனப்படுத்துகிறார். நமக்குள்ளே அவருக்கு பயப்படும் பயத்தை அவரே ஏற்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 149:9 சொல்கிறது, இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். அன்பானவர்களே, உபத்திரவப்படுகிறவர்கள் துதிப்பார்கள், பாடுவார்கள், வசனத்தையே நம்பியிருப்பார்கள். அது எப்படி மாறும்? அந்த துதியும் வசனமும் அவர்களோடு நிரந்தரமாய் தங்கிவிடும். சங்கீதம் 149:8 சொல்கிறது, அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, எப்பொழுதும் ஜெபமும் எப்பொழுதும் வேதவசனமும் அவர்களுக்குள்ளே நிறைந்திருக்கும்படித்தான் கர்த்தர் உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை அவரை துதிக்கிறதற்காகவே மாற்றுகிறார். அவருடைய வேத வசனத்தை சொல்லுவதற்கு, பேசுவதற்கு, பாடுவதற்கு, அவரை தியானிப்பதற்கு, அவரை குறித்து சிந்திப்பதற்கு இந்த உபத்திரவங்கள் நமக்குள்ளே பெரிய கனமகிமையை கொண்டு வரும். எந்த அளவுக்கு பதட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எந்த அளவில் உங்கள் வீட்டிலே சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது? சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வீட்டுக்கு ஒரு நித்திய கனம், உங்கள் பிரச்சனையை மாற்றி ஒரு நித்திய கனம், உங்கள் குடும்பத்தை கனப்படுத்துகிற இயேசு இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். வேத வசனம் சொல்கிறபடி, உங்கள் வாயில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம், உங்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம், உங்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி தொடர்ந்து இருக்கும். இந்த உபத்திரவங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கும். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பதட்டமான சூழ்நிலைகளை என் ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகள் நிமித்தம், தொழில் நிமித்தம், பண நெருக்கடியின் நிமித்தம், பலவிதமான நாடுகளிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையின் வசதிகளெல்லாம் குழப்பமாகிற இந்த கடைசி உபத்திரவத்தின் காலங்களிலே, இந்த உபத்திரவம் பெருகி வருகிற காலங்களிலே, குணாதிசயங்கள்லாம் மாறி வருகிற காலங்களிலே, பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்களை சந்திக்கிற எங்கள் ஜனத்திற்கு ஒரு நித்திய சந்தோஷத்தை கொடுக்கும் வார்த்தை, இது சீக்கிரம் விலகி போகும். லேசான உபத்திரவம் இது மாறி போகும். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உம்மை நெருங்கி
எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுது விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த விடத்தில் எப்படி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு இந்த உபத்திரவங்களை எங்களை அழைத்து செல்வதற்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த உபத்திரவத்திலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை உம்முடைய வார்த்தை கொடுத்திருக்கிறது. நாங்கள் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல, காணப்படாத அந்த ஸ்தோத்திரம் விசுவாசத்தின் பரலோகத்தின் பிள்ளைகள். நாங்கள் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல. நிச்சயமாக சீக்கிரமாக உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து சாட்சியாகி மாற்றப் போகிறீர் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் தகப்பனே, பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் சில பண தேவைகள் நிமித்தம் குழம்பி போய் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக, இப்பொழுதும் கிட்ட சேரும்படியாக அவர்களை இந்த உபத்திரவம் உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராய், கிருபைக்கு நேராய் திருப்புவதாக ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நல்ல சாட்சிகளை ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.